ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார், திமுகவுடனான பேச்சுவார்த்தை குழுல இருந்து கிறிஸ் ஒடங்கர் வெளியே போயிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் தெலுங்கானால காங்கிரஸ் கூட்டத்துக்கு ஆதவ் போயிருக்காரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்னு வருது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில என்ன நடக்குது? கூட்டணி தொடருமா? ரொம்ப நாட்டிலேயே இப்போ பயங்கரமான இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் அரசியல்வாதிகள் வெயிட்டிங்க, பத்திரிகையாளரும் வெயிட்டிங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுன்றது தாண்டி இன்றைக்கி பெரிய சண்டை, அதாவது கூட்டணி பிரிஞ்சு போகிற அளவுக்கு சண்டை முற்றிருக்கு. அது யதார்த்தமான உண்மை. எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னா, திமுகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் அவங்க கீழே இருக்க தொண்டர்கள்கிட்ட, இப்போது ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குன்னா மாவட்ட செயலர் கீழே நகர செயலாளர், ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், ஊராட்சி தலைவர், அவங்களாம் இருப்பாங்க. அவங்க லெவலில் காங்கிரஸ் நம்ம கூட்டணி விட்டு போனாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி காங்கிரஸ் கட்சியிலுமே மாவட்ட தலைவர்கள், இந்த ஒரு சில முக்கிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கீழே இருக்கிற இதுக்கெலாம் இது எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல, எப்போ வேணால் தாவேக்காவோடு நம்ம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், நமக்கு போனால் சாதகம் என்ன பாதகம் என்ன, கொஞ்சம் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க டீமை ரெடி பண்ணுறாங்க. இப்போ இது எப்படின்னா, இந்த இராணுவத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லைக்கோட்டில் போர் நடக்க போகுதுன்னா 2 சைடும் தளபதிகள் ரெடி ஆயிருங்க, தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. அதனால் இது கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னும் 100% சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா, தைரியமாக போல்டாக டெசிஷன் எடுக்கிறது 2 கட்சிக்கும் இல்லை. காங்கிரஸாலேயும் ஒரு முழு மனசோட நம்ம கட்சிக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தாவேக்காவை நம்பி இறங்கிறதுக்கு 100% அந்த கட்சியில் இருக்கவங்க தயாராக இல்லை. திமுகவும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம 5 வாட்டி ஆண்டுட்டோம், 5000 ரூபா பணம் போட்டிருக்கோம், 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்துருக்கோம், 2000 ரூபா கோடைக்கால சிறப்பு பணம் கொடுத்துருக்குறோம், அது இல்லாமல் இப்போவும் பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கெலாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், தைரியமாக நிற்கலாம், பார்த்துக்கலாம், உதயசூரியனை நம்பி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த தைரியம் அவங்களுக்கும் இல்லை. ஸோ இதுதான் நிலவரம். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. யாருக்கு? காங்கிரஸுக்கு. பிளான் ஏ என்ன அப்படின்னா, திமுகவோட அப்படியே கூட்டணி போயிடுறது, மேபி கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். என்னென்னா, டிஆர் பாலு ரொம்ப நோகடிச்சிட்டாரு. நான் முன்னாடியே பேசியிருப்பேன், பார்த்தீங்கன்னா ரேகிங் பண்ணுவாங்க, உள்ளே வந்தால் டீசிங்லாம் பண்ணி, என்னப்பா 20 சீட்டுன்ற ஏதோ பாராளுமன்ற சீட்டு சொன்னீங்களா அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் மொத்தம் 40 சீட் இருக்குது எங்களுக்கு தெரியும், ஆனால் அது பாராளுமன்ற தேர்தல், அதெல்லாம் கொடுக்குறதுனா கண்டிப்பாக பண்ணக்கூடியவர் தான் ஐயா டிஆர் பாலு. அவர் கட்சி தான் உழைக்கணும், திமுக உழைச்சி தான் காங்கிரஸ் ஜெயிக்கணும், அதான் இயல்பு, அதான் எதர்சனம். இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதுக்கு, மாணிக்கம் தாக்கூர் பேசினதுக்கு, ஜோதிமணி பேசினதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அன்னாரி வேலத்தில் அந்த வேலை சிறப்பாக செய்யப்பட்டது, வச்சு செஞ்சுருக்கிறாங்க நல்லா. அதனால தான் பார்த்திங்கன்னா, அந்த சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ, அப்புறமா கட்டி பிடிக்கிற மாதிரி சால்வை போட்டுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வரலை. முதல்வரை போய் வேணுகோபால் அவர்கள் பார்த்தது எல்லாமே கூட பொதுவாக ஒரு வட்ட செயலர், ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தா கூட முரசொலியில் ஃபோட்டோஸ் வருங்க. அந்த புகைப்படமும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. அப்போ அந்த லவ் இஸ் லாஸ்ட் ஒன்று. பட் இது லவ் லாஸ்ட்டு, இதனால் இது கல்யாணம் நடக்காது அப்படின்னு நம்ம போட முடியாது. சும்மா பிரிஞ்சு கூட இருப்பாங்க, திடீர்னு வண்டியில் 2 பேர் கப்புள்ஸ் பார்க்கும்போது திருப்பி சேருவாங்களே, அந்த மாதிரி கூட அது சேரலாம். ஸோ அது ஒரு பார்வை. நம்ம எதுக்கு இதை நம்ம கேஷுவலாக இது பேசுகிறோன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்காமல் வெளியிலேருந்து பார்த்து இதெல்லாம் ரசிக்கணும். ஆனால் இப்போ பொதுமக்கள் நிறைய பேர், அரசியல் சார்ந்தவங்க இல்லாதவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன தான் நம்ம பேசுகிறோம், இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ அவங்கள பொறுத்தவரைலாம் இது என்ஜாய் பண்ணுற நேரம். இந்த பெரிய கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி பார்த்திங்கன்னா தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உள்ளபடியே ஒரு சந்தோஷம் தான். இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சாமானியனாவோ இல்லை ஒரு பத்திரிகையாளரோ பார்க்கும்போது ஒரே குஷி. இது இந்த சைடு குஷி. இப்போ அதிமுக சைடு குஷி எடுத்திங்கன்னா அது அதுக்கு மேலே. அம்மாந்தளவு பிறந்து வர்றாரு யார்? மோடி. அதோ இருங்க, நம்ம மோடி சாருக்கு அப்புறமா வருவோம். இப்போ ராகுல் காந்தி முடிச்சுட்டு அப்புறமா மோடிஜிக்கு போவோம். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் என்னன்னா, பிளானே இங்கே அப்படி ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, பிளான் பியில் ஆதரவை வைத்து ராகுல் காந்தி விஜய் பேசி டீலை முடிச்சுட்டு காங்கிரஸுக்கு 100 சீட்டு கேட்டால் கூட கொடுப்பார். விஜய் சாருக்கு சீட்டு இல்லைன்னு தெரியாது, இது என்ன ஏது, இது ஜெயிச்சா என்ன தோத்தான்னா தெரியாது, அரசியல் தெரியாது. அதனால் நிறைய இருக்குது, யாருமே கூட்டணிக்கு வரல. ஸோ கடையில் ஆளே இல்லை, டீ இல்லாத கடையில் டீ ஆற்ற கேட்டோம், மாஸ்டர் 100 டீ பார்சல் அப்படின்னா ஓகே 100 டீ பார்சல், 50 டீ பார்சல்னால் 50 டீ லைனில் விடும். அது மாதிரி தான்
அங்கே. அதனால் எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுப்பாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் ஜெயிச்சா தானே அதெல்லாம் யோசிக்கணும். இப்போ நீங்கள் திமுகலேயே அண்ணா திமுகவில் போய் ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா கோச்சிக்குவாங்க. அங்கே அப்படி இல்லை, இன்னும் ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா பார்த்து செய்யுங்க அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். அதனால் அது பிரச்சனை கிடையாது. அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார், கொடுத்துருவார். ராகுல் காந்தி கூட வந்து நின்னா போதும் அவருக்கு. அவர் எப்பவுமே அந்த விளம்பரம், அந்த ஃப்ரேமை பார்ப்பார். யார்? விஜய் சார். ராகுல் காந்தியோட நம்ம நின்று பிரச்சாரம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா படத்துக்கு போயிடுவார். உடனே பூத்தில் இறங்கி ஓட்டு வேலை செய்யணுமே, தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணுமே, அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா நம்ம கொடுக்கணுமே, அவங்க ஒரு பொய் பேசினா அந்த பொய்யை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணோம், அதெல்லாம் தெரியாது. உடனே அந்த கதை கேட்குற அந்த மூடுக்கு போயிடப்போல. ஓகே, ராகுல் காந்தி நம்மளானா எப்படி இருக்கும் பாருங்க ஒரே ஃப்ரேமில். என்ன ஒன்று எனக்கு இப்போ ராகுல் காந்தி இப்போ இவர் நிற்கும் போதே ஒருத்தர் பாவம் நீல் டவுன் போட்டுன்னு இருப்பார், ஒரு பாதுகாப்பு அதிகாரி. பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி வந்தால் எத்தனை பாதுகாப்பு அதிகாரி முட்டி போட வச்சு அங்கே நிற்பா. என்ன விதமான கலாச்சாரம்னே தெரியல. அதை தான் நான் யோசிக்கிறேன். தனியாக போனாவே நிறைய பேர் காவு வாங்குவோம், கூட ராகுல் காந்தி வேறு சேர்ந்து போனால் எத்தனை பேர் காவு வாங்குன்னு தெரில. ஸோ நம்ம இப்படி யோசிக்கிறோம். ஆனால் அவர் எப்படி யோசிப்பார், விஜய் சார் எப்படி யோசிப்பார்னா அப்படி யோசிப்பார். ஆனால் ஒருவேளை காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வருது அப்படின்னா விஜய்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். தாவேக்காவுக்கு வந்து அந்த பர்செப்ஷன் என்பது ஏறிடும். விஜயோட கிரெடிபிலிட்டி கூட வாய்ப்பு இருக்கும். கிரெடிபிலிட்டி மீன்ஸ் ஒரு அரசியல்வாதியா அவரை வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி. அது நீங்க கார்த்திகா நினைச்சுக்கிங்க அரசியல்வாதியா. நான்லாம் அரசியல் பண்ணாதான் அரசியல்வாதியா நினைப்பேன். அரசியல் எழுதி வச்சுட்டா அரசியல் இல்லை, அரசியல்வாதின்னு எழுதி வச்சுட்டா அரசியல்வாதியா வீட்டுக்கு வெளில போர்டில். இல்லை, ராகுல் காந்தி மாதிரி தலைவர் வந்து ஆமாம், அவரும் மிகப்பெரிய அரசியல்வாதி. அவர் பார்க்குறோம் தொடர்ந்து எல்லாம் நினச்சின்னு இருக்காங்க மோடி தனியாக கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறார். கிடையவே கிடையாது. இவர் தான் ஸ்லீப்பர் செல். மோடி அவர்கள் பிரதமராக ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் விதை போட்டு அதை விவசாயம் பண்ணி அந்த பயிரை வளர வைக்கிறது ராகுல் காந்தி. காங்கிரஸ் தொழில் ஒரு சில பேர் கோச்சிக்குவாங்க நம்ம பேசுறதை பற்றி. அதை பற்றி இல்லை, யதார்த்தமாக இருக்கிறத சொல்லுவோம். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க தேர்தல் திருட்டுன்னுவாங்க, மிஷினில் திருட்டினாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க. ஆமாம், கல்லாட்டம் ஃபவுல்லாம் பண்ண தான் செய்வாங்க. எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாமல் பாஜகவோட தொங்கு சத மாதிரி தான் நடந்துக்குது. உண்மைதான், அப்பட்டமாக தப்பு பண்ணுறாங்க, உண்மைதான். அப்போ அதுக்குன்னு அரசியல்லேருந்து போயிடலாமா? எதிர்த்து போராடணும்ல, ஃபைட் பண்ணணும். மோடி மாதிரி ஒரு ஆளே 3 வாட்டி ஜெயிக்கிறாருன்னா நாண்டுக்கிட்டு எங்கன்னா தொங்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு தான் இருக்குது காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. அவங்களோட பலத்தில் ஒன்றும் ஜெயிக்கலை. 99 வந்ததை கொண்டாடுற மனநிலையில் இருக்கிறவங்க கிட்ட எம்பி சீட்டில் நீங்கள் என்ன பேசுவீங்க? இப்போ கூட பாருங்கள், நல்லா தான் போயிட்டு இருந்தது தமிழ்நாட்டில் இல்லையா? பயங்கர பர்செப்ஷனில் பிசுறு தட்டாமல் கொண்டு வந்தார் ஸ்டாலின் சார். அக்டோபர் மாதம் சூப்பர், பயங்கரமான கூட்டணி. நவம்பர் சூப்பர், டிசம்பரில் ஆரம்பித்தாங்க. நாங்கள் குழு போட்டோம். சரி, குழு போட்டிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். பொங்கல் ஆச்சு, தை பிறந்தால் வழி பிறக்கோன்னாங்க. தையும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ தையா தக்கான்னு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆட போகிறாங்க. ஏன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா. இப்போ கூட என்ன சொன்னாங்க, தேர்தல் இன்னும் அறிவிக்கல. தேர்தல் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாளில் அறிவிச்சிருவாங்க. அதுக்கு மேலே தள்ள முடியாது. அவங்க ப்ரிப்பேர் ஆகாமல் கடைசி வரைக்கும் எப்போவுமே குளறுபடி பண்ணுறது காங்கிரஸோட வாடிக்கை. அதே மாதிரியே டிஎம்கேவும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? அவங்க ரொம்ப ப்ராப்பராக எலெக்ஷன் அப்ரோச் பண்ணுற ஒரு பார்ட்டி. தேவையில்லாமல் டிஎம்கேவையும் குளப்படிக்குள்ளே தள்ளி விட்டு அவங்க கூட்டணி கட்சிகளும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத ஒரு கிரிட்டிக்கல் ஜோனுக்கு தள்ளி விட்டாங்களா காங்கிரஸ்? அதான் நீங்கள் கேட்டது வந்து அவங்களோட வாடிக்கை, காங்கிரஸ் கட்சியோட வாடிக்கைன்ற மாதிரி சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம். அது வாடிக்கை இல்லை, அது அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட். அதில் ஒருத்தரை எக்ஸ்பர்ட்டு, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது, முதல்வர் வேட்பாளர் சொல்லாமல் இருக்கிறது, தொகுதி எவ்வளோன்னு முடிவு பண்ணாமல், அப்புறம் தொகுதியே கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சு 30 சீட்டு இப்போ காங்கிரஸ் ஒரு பேச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், 30 தொகுதியில் யார் வேட்பாளர் 30 நாள் கட்சி சொல்லுவாங்க. இப்போ ஒரு யோசனை இருக்குல்ல, அதுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கட்சியில் தொண்டர்கள் கம்மி, தலைவர்கள் அதிகம். அப்போ தொண்டர்கள் கம்மியாகவும் தலைவர்கள் அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும். அது காங்கிரஸ் அது போக்க மாற்றலை. அதனால் இப்போ அவங்க வந்து பிளான் பி ரெடியாக இருக்கிறாங்க. பிளானே இதாகலன்னா பிளான் பி. ஆனால் தாவேக்கா நினச்சிக்கிட்டு இருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ கடைசியாக விஜய் சாருக்கு ஒரு பட்டநாமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னோட இலூஷன் அப்படி சொல்லுது. ஆனால் மேபி ஒருவேளை விஜய் சாரும் ராகுல் சாரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக வந்து ஒரு பலமான கூட்டணியாக மாறும். பலமான கூட்டணியாக மாறுறதுனால புனித கோட்டையில் உடனே விஜய் அண்ணா கொடி ஏற்றுவாருன்றது கற்பனையில் படத்தில் எடுக்கலாம். என்ன பிரச்சனைனா 2 பேருக்கும் தொண்டர்கள் கிடையாது இறங்கி வேலை செய்யறதுக்கு. நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ கண்ணு என்ன பத்திரிகையாளருக்கு சரியாக தெரியலையா, அவ்வளோ பேர் கூடுறாங்களே, அவங்க ரசிகர்கள். தொண்டை வேறு, ரசிகன் வேறு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். பட் மற்றபடி இப்போ ஒருவேளை ராகுல் காந்தியும் விஜயும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா பர்செப்ஷனில் டிஎம்கேக்கு பெரிய பின்னடைவு. டிஎம்கே தோல்வி முகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா ஒவ்வொரு நாளும் முதல்வர் வந்து இன்றைக்கி கூட என்ன செய்தின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோருக்கெல்லாம் வந்து சிறப்பு கோடை ஒரு நிவாரணத் தொகை மாதிரி கொடுக்குறாருன்றலாம் செய்தி வருது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உள்ளபடியாக வரவேற்கணும். அப்போ அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றத பார்த்து செய்கிறாரு. அதுவும் இப்போ மார்ச் மாதன்றதுனால தேர்தல் வர்றதுனால இன்னும் பயங்கரமாக செயல்படுறாரு, வேகமாக பண்ணுறாரு. அது இலவசங்கள், கடன் சுமை, அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. கடன் ஏறினா ஏற தான் போகுது, ஊழல் ஏறுதுன்னா ஏற தான் போகுது. நீங்கள் அதை எதிர்த்து அரசியல் பண்ணணுன்னா அரசியல் கட்சிகள் அதை செய்கிறது கிடையாது. ஸோ ஊழல்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. இப்போ அதை தாண்டி முதல்வர் வந்து உழைக்கிறாருங்க. என்ன பண்ணால் மக்கள்கிட்ட ஓட்டு வருமோ அதை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். அதற்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது ஒரு பலனை கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் கூட விட்டு போயிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரி அவுட்டு, அந்த மாவட்டம் நீங்கள் மறந்துடலாம். விருதுநகரில் ஒரு சில இடத்துல ஓட்ட விழும். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல சிக்கல்கள் வரும். காங்கிரஸ் போச்சுன்னா எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. என்னன்னா இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு வேளை ஒரு 5 சீட்டு நீங்கள் கூட கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. எல்லாரும் ஒன்று கேட்டாங்கன்னா 7 கட்சி நம்ம இருக்குதாங்க கூட்டணி. 7 கட்சிக்கு ஒன்று 7 சீட் ஆகிப்போச்சு. காங்கிரஸ்க்கு ஒரு 5னா 12 சீட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் புதுசாக வந்து 2 கட்சி வந்துருக்குது. டிஎம்டிகே உள்ளே இருக்குது, மையம் உள்ளே இருக்குது. அந்த 2 கட்சிக்கு 10 சீட்டு வச்சா கூட இங்கே ஒரு 12, அங்கே ஒரு 10, 22 சீட்டு எங்கேருந்து போகுது? சூரியன் கிட்டேருந்து போகுது. அது வேற நல்லா விளையாடுற சின்னம், நல்ல ரைடரு உதயசூரியன் எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? டார்ச் வச்சு பார்க்க போகிறது. அதுக்கப்புறமா வந்து முரசு கை, அதெல்லாம் வந்து அதுதான் அவர் யோசிக்கிறாரு. மேபி ரொம்ப கஷ்டப்படுறாரு. முடிவெடுக்கிறதுக்கு வந்து சிக்கல் தான். அதாவது வெளியில் கடைசியாக வந்து ஒரு நம்பர் வந்துடும், முடிஞ்சிடும் எல்லாரும். பட் மன உளைச்சல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கூட்டணியில் அது அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த சைடு மோடிஜிக்கு வருவோம். ஆல்ரெடி இவர் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரவானான்றது பொது பார்வை. இவர் அடிக்கடி வந்தார்னா வர ஓட்டம் அதிமுகவுக்கு குறையும். இவர் இடி அனுப்புனா இவர் நானே வரேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து போனார். திருப்பி மறுபடியும் 11ஆம் தேதி வராராம். இவர் அடிக்கடி வர்றது என்டிஏ கூட்டணிக்கு நல்லதில்லை. ஒரு நல்லது என்னென்னா ஹிந்தி பேசாமல் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறாரு. அது உண்மையிலே நல்ல ஒரு மாற்றம். மக்கள் ஓரளவுக்கு ஹிந்தி பேசினா தான் டென்ஷன் ஆகும். இங்கிலீஷ் பேசினா ஓரளவுக்கு புரியும், ஏற்றுக்குருவாங்க. சரி, ஏதோ பிரதமர் தோரா மாதிரி இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு, தொப்பிலாம் போட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்காரு. நமக்கு எப்பயுமே வேஷ்டி கட்டிட்டு இங்கிலீஷ் பேசினா பிடிக்கும் நமக்கு. அது ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதனால் அதெல்லாம் பேசுவார். அங்கே இருக்கிற கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிடுவார். எது விபூதி கொடுத்தா விபூதி எடுத்து போட்டுக்குவார். என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்து போட்டுக்குவார். இப்போ திமுக மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வச்சுட்டு அப்புறமா அழிக்கிறது அந்த சீன்லாம் கிடையாது. வச்சது தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நல்லாவே பண்ணுவார். பிஆர் ஸ்கில்ஸ்லாம். ஏன்னா பொதுமக்கள் கொஞ்சம் இடையூறு இருக்கும். ஏன்னா பெரிய தலைவர் இல்லையா, வந்து போகிறதுனால. இன்னொன்று அவருக்கு என்ஓசிலாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எஸ்பிஜி பார்த்துவோம். விஜய் சாருக்கு தான் அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் விஜய் சார் பெரிய தலைவர், மோடிஜியை விடவும் விளாடிமிர் புட்டினை விட பெரிய தலைவர். அதனால் அவருக்கு பர்மிஷன் வாங்குறது கஷ்டம். மோடி பாவம் பிரதமர் தானே, பிரதமர் என்ன ஒரு பதவியாது, அதனால் அது ஒன்றும் பெரிய பதவி கிடையாது. ஆனால் விஜய் என்ன தான் பக்கா மாசு. அதனால் அவர் வந்து போயின்னு இருப்பார். இவர் வீட்டிலேயே பத்திரமா இருப்பார். யார்? பனையூர்லேயே. ராகுல் காந்தி ஒரு வேளை வந்தால் அவரும் பத்திரமா இருப்பார். 2 பேரும் பதப்படுத்தி நீங்கள் வைக்கலாம் அப்படி பத்திரமா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான செல்வாக்கானவர்கள். அமித்ஷாவை பொறுத்தவரையில் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி டெல்லிக்கு போனாவே கெட்ட பேர் வருது அதிமுக. எதுக்கு டெல்லிக்கு இபிஎஸ்ஸை கூப்பிட்டாங்களா இல்லை இவராக போனாரான்னு தெரியல. பொதுவாக என்ன பேசுகிறாங்கன்னா சீட் ஷேரிங் பற்றி பேச போன மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதுதான் அஃபிஷியலாக அவங்க சொல்கிறது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அமலாக்கத்துறை பற்றி, தேர்தல் செலவுகள், வேறு யாருன்னா கூட்டணிக்கு வர்றது, இல்லை வேறு யாருன்னா நான் அம்மா ஆட்சியை தொடங்குவேன் அப்படின்னா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை, இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது இல்லையா. பொதுவாக அரசியல்வாதிகள் என்ன பண்ணால் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ அந்த பதிலும் சொல்ல முடியாது. இப்போ முன்னாளுக்கு தானேப்பா மரியாதை நிமித்தமாக பார்த்து டிஃபன் காப்பிலாம் சாப்பிட்டீங்க, பிரதமரும் வந்தார், போன வாரம் தானே மரியாதை நிமித்தமாக சந்திச்சிங்கன்னு வரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சீட் ஷேரிங்னு போயிருக்காங்க. சீட் ஷேரிங்லாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அவங்க நம்பர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டா மாதிரி தகவல். 30லேருந்து 40 சீட்டுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 40ங்கிறது பிஜேபி அளவுனா இல்லை டிடிவி தினகரன் எல்லாரும், அதுதான் இப்போ டிஸ்கஷனில் இருக்குது. சேர்த்தா வந்து கூடும், சேர்க்கலைன்னா தனியாக குறையும். ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை நான் என்டிஏ கிட்டேருந்து வாங்கிக்கிறேன், எனக்கு உண்டான சீட்டை வந்து நான் என்டிஏ கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். அவரோட லிஸ்ட்டை வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துருக்கிறதா தகவல். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தொகுதிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதான் அவர் டிடிவி தினகரன் அதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏடிஎம் கேட்ட போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்ககிட்ட ஒரு முரண்பாடு வேண்டாம், நம்ம டைரெக்டாக என்டிஏ கிட்டேயே பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியும். ஆனால்
எடப்பாடி அவரோட ஹோல்டை மிஸ் பண்ணிட்டாரா? லாஸ்ட் டைம் 21 எலெக்ஷன்ல வந்து அவரை வந்து பார்த்து சீட் ஷேரிங் எல்லாம் நடக்கிற மாதிரி அவர் லீட் பண்ற ஒரு இது கிடைச்சது. இப்போ என்னமோ பிஜேபி தான் ஓவரால் ஹெட் பண்ற மாதிரி. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டுன்ற மாதிரி பேசுகிறாங்க. 17+1 இல்லை அது 18+1 என்னன்னு தெரியல. அதை வந்து ஏடிஎம்கே தான் தராங்க ஒன்று. அப்புறம் இந்த சிறிய கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து ரெட்டலையில் தான் நிற்க போகிறாங்க. அதுவும் பேசியாச்சு. ஸோ இவர் வந்து டிடிவி தினகரனை ஹேண்டில் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் அதை வந்து பிஜேபியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோன்னு இவரும் நினைக்கிறாரு. அவரும் அதை விரும்பலை. நான் போயிட்டு அங்கே கேட்குறத விட நீங்கள் வாங்கிக்கோங்க மொத்தமாக, நான் உங்களதுலேருந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி. அது வந்து ஒரு பெருசாக இழுபறியோ அது மாதிரிலாம் கிடையாது. தாவேக்கா வந்த காரணத்தினால காங்கிரஸ் பண்ணுற ட்ராமானால திடீர்னு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி நயினாருக்கு துணை முதல்வர் கலப்பி விடுறது தான். இப்போ என்னன்னா பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து துணை முதல்வர் தரணும், அப்புறம் அவரும் வந்து குறிப்பாக பட்டியலின எம்எல்ஏவாக இருக்கணும். இது தாவேக்கால சேர்ந்தா முதலமைச்சர் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போகிறது தான் ஃபுல்லாக. இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு செய்தி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க, முடிஞ்சிச்சுங்க பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்னு ஃபோனில் காட்டுவாங்க. எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு ட்விட்டராக இருக்கும், அது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு செயல்பாடு, அவங்க நோக்கம் இருக்குது. அப்போ நிறைய பிளான்ட் வந்து போகுது. டீல் முடிஞ்சுது, இறங்கி அடிச்சிட்டாரு, இவர் அதை விரட்டி போட்டார், மோடி வந்து செக் வச்சிட்டாரு, எடப்பாடி பம்பிட்டார், ஸ்டாலினோட பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, ஏறி எடுத்த ராகுல், பம்பி போன ராகுல், இப்படியே இந்த பேச்சு. அதனால் என்னென்னா 3 ரூபா 4 ரூபா பேப்பர் இருந்ததுன்னா காசு கொடுத்து அதை வாங்கிட்டு அதை ஒண்டி ஃபஸ்ட்டு போயிடுறது உத்தமம். இல்லைன்னா ஏதோ ஒரு டிவி சேனல், என்னடா நம்ம யூடியூப் பேசிட்டு நம்ம இப்படி, அதாவது மக்களுக்கு வந்து குழப்பக்கூடாது. வி ஹேவ் டு கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இட்ஸ் நவ் அ கேம் ஆன் எனி சைட். ஒருவேளை டிஎம்கே விட்டு காங்கிரஸ் போகுது அப்படின்னா அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்டமைச்ச அந்த பிம்பம் இருக்கு இல்லைங்களா, பர்செப்ஷன், அது உடையும். அது திமுகவுக்கு நல்லதில்லை. என்ன பிரச்சனை, இப்போது ஓபிஎஸ் அப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கமல் எல்லாம் உள்ளே இல்லைன்னா ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 15 சீட்டை கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 20-25 சீட்டுன்னா திமுகவால் அதை சமாளிக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் இந்த தேர்தல் 2021 2026 விட திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும். ஏன்னா அது யதார்த்தம். ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள், உங்கள் ஆட்சி என்னன்றது ஒரு தரவு எடை போட்டிருப்பாங்க. இன்னொன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, காவல்துறை சரியாக இல்லை அப்படின்றது யதார்த்தம். ஏன்னா இந்த பாலியல் சீண்டல் இந்த மாதிரி விஷயம், கஞ்சா போதெல்லாம் இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது இது மக்கள் பிரச்சனை தான், இது இல்லைன்றது பேச முடியாது. 5000 ரூபா பணம் கொடுத்ததை வரவேற்கிறோம், ஆனால் நிறைய பேர் இதை பேசுறது கிடையாது. இன்னொன்று, திமுக தலைவர் ஸ்டாலின் ஏன் வேலுமணி மேலே, ஏன் வந்து தங்கமணி மேலே, ஏன் விஜயபாஸ்கர் மேலே குட்கா கேஸில் இதெல்லாம் ஏன் வழக்கு வந்து தீவிரப்படுத்தலை கேட்டால் கவர்னர் வந்து கையெழுத்து போடல அப்படின்வாங்க. சரி, கவர்னர் கையெழுத்து போடல, ரைட்டு. நீங்கள் அந்த கவர்னர் எதிர்த்து என்ன பண்ணீங்க? தமிழ்தாய் வாழ்த்து ஹிந்தி பேசலை, அது ஃபுல்லாக படிக்கல, இதுதானே அரசியல் பண்ணீங்க. கவர்னர் ஊட்டாண்ட ஒரு 100-150 பேர் போய் நின்று கையெழுத்து போடு, ஊழலை ஒழிக்கணும், பாரத் மாதாக்கு ஜெய். நீ இது கையெழுத்து போடலன்னா பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லக்கூடாது, வந்தே மாதரம் நீ சொல்லக்கூடாது, ஜெய் இந்து நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க திருடினாங்க, ஊழல் குற்றச்சாட்டு. நான் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன், முதல்வராக ஸ்டாலினாக வந்ததுக்கப்புறம் இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு இவங்களை வந்து உரிய இடத்துக்கு நான் அமைப்பேன் நாங்கள் சொன்னோம், எங்கள் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி கவர்னரை அம்பலப்படுத்தலாமா, அசிங்கப்படுத்தலாமா, கவர்னரை கேள்வி கேட்கலாமா? ஏன் கேட்கல? கவர்னர் கொடுக்கல. அவர் தான் நீங்கள் குத்த புக்கே படிக்க மாட்டேன்றாரு. நீங்கள் என்ன அழுத்தம் வந்தீங்க? நீங்கள் என்ன அரசியல் அழுத்தம் கொண்டு வந்தீங்க? பாஜக எதிர்ப்பு பேசுகிறீங்களா? மோடி அப்புறமா எதிர்த்துக்கலாம். இந்த கவர்னர் குஷியாக இருக்கிறாருல, RN ரவி ஜாலியாக கோடை விடுமுறை யாருக்கு இருக்கோ இல்லையோ அவருக்கு இருக்குல்ல. ஊட்டிக்கு போகிறாரு, வெளிநாடு போயிடுறாரு, வெளி ஊருக்கு போகிறாரு, சின்னதாக எதனா கூட டெல்லிக்கு போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறாரு. அவர் பண்ணுறது உங்களுக்கு கொள்கை ரீதியாக எதிர்ப்பு தானே. சரி, இப்போது என்ன சிக்கல்ன்றதையும் சொல்கிறேன். போய் கேட்டால் ஆமாம் ஓபிஎஸ் மேலேயும் ஒரு ஃபைல் இருக்குது, வைத்திலிங்கம் மேலேயும் ஒரு ஃபைல் இருக்குது, அதை சேர்த்து கையெழுத்து போட்டாரா? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.